सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। पूर्व काल कोटि मतः भवति तदभावे तदभावे प्रपञ्चस्य को नाम आदित्यासंख्य आत्मत्रयम् सूत्रप्रभृति जन्मादि अतीतुलिको ஜன்மம் ஆதி ஆரம்பத்தில் எதுக்கு இருக்கோ அதுதான் ஜன்மாதி. ஜன்மம் ஆரம்பத்தில் இருக்கு அப்படிங்கிறத எப்படி தொடர்ந்துருக்கோம்? ஏன்னு கேட்டால் பிரபஞ்சம் தான் அனாதின்னு லோகத்துக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த பிரபஞ்சம் எப்படி எப்போ வந்தது? அனாதின்னு தான் பதில் சொல்றோம். அப்படின்னா அனாதிகாலமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்றது எதுக்கு ஆதி இருக்க முடியும்? எதுக்கு பூர்வகால கோடி கோடின்னா அந்த கோடி இந்த கோடின்னு சொல்றோமோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இதுவரை அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு பின்னாடி இல்லைன்னு சொன்னா அதுதான் கோடின்னு சொல்றது. அப்போ பூர்வகால கோடி எதுக்கு இருக்குமோ அதுக்குதான் ஆதிங்கிறது. அதாவது இதுக்கு ஆரம்பமே இருக்கு பிரபஞ்சத்துக்கு. இது அனாதியான கோடியே இருக்கு. அப்ப இது ஜென்மாதின்னு எப்படி சொல்லலாம்? பிரபஞ்சத்தினுடைய ஜென்மாவது எதிலிருந்து உண்டாகிறதோ அந்த அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்றதை சொல்லி கொடுக்குறோம். ஆனா பிரபஞ்சத்துக்கு ஆதியே இல்லை. பிரபஞ்சத்தினுடைய ஆதி வந்து என்னுடைய உற்பத்தி வச்சுக்கிறது ஏன் அதான் கேட்கலாம். அதனால ஆதி பூர்வகால கோடி மத சாப்பிடுவது அதாவது இது ஆரம்பமே கிடையாது, இதுதான் முதல் அப்படின்னு கிடையாது. அப்படி இருக்கும்போது பிரபஞ்சத்தை கோணான ஆதி பிரபஞ்சத்துக்கு என்ன ஆதி வந்து கிடையாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்றார் ஜன் மனச ஆதித்யம் வஸ்து விற்காது சூத்திரம். அதாவது சூத்திரம் ஜன்ம ஆதியும் சூத்திரத்தை சொல்லிட்டார். சொன்னத்துக்கு உபபத்தி வாங்க ஆசைக்காக உபபத்தின்னு சொல்லிட்டார். என்ன உபபத்தின்னு சொன்னா திருச்சியில அப்படிதான் விசேஷம் பண்றது. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் இதை தனித்தனியா எடுத்து பார்த்தா இந்த கிரமங்கிறது முதல்ல உண்டாகிறது, அப்புறம் இருக்கிறது, அப்புறம் அழிகிறது. இதுல கிரமம் மாற்ற முடியுமா? முதல்ல அழிகிறது, அப்புறம் இருக்கிறது, அது கிளம்பு இல்லையா? ஏன் முதல்ல உற்பத்தி ஆகணும், அப்புறமா இருக்கும், இருந்ததுக்கு அப்புறம் இருக்கும். இது இந்த மாசு முதல்ல விநாசம், அப்புறம் இருக்கு, அப்புறம் உற்பத்தி அப்படின்னா மாற்ற முடியாது இல்லையா? அதான் வஸ்து விற்காது. ருதியிலையும் முதல்ல திருஷ்டியை தான் சொல்றாரு. திருஷ்டி ஸ்திதி பிரளயம்ங்கிற கிரமத்தை தான் சொல்றாரு. இதை மாற்ற முடியாது, அது யோகமாக. அவர் இதை வச்சு ஆதி இது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா ஆதி கிடையாது அப்படின்னு ஒரு கேட்டார். நான் சொல்ற ஆதிக்கு வேறு ஒரு இங்க உள்ள ஆதி பல பேர் வந்திருக்கா. பல பேர் வந்து ஒருத்தருடைய பேரை சொல்லிட்டு வித்யானி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுல ஒரு பெரியவருடைய பேரை சொல்லிட்டு வித்யானிகள்லாம் பண்ணுவாங்க. வசிஷ்டாரி வசிஷ்டா அங்க வந்தவங்க வசிஷ்டா ஆதின்னு வசிஷ்டர் இந்த ஆரம்பத்தில் இருக்காரு அப்படின்னு இதெல்லாம் இல்லையே. வசத்தம் முதலானவர்கள் அப்படின்னா முதலானவர்கள் எல்லாம் முதல்ல வந்தார் அப்படின்னா வந்ததை வச்சுட்டோ இதே அவருடைய ஒரு பிரேசத்துவத்தை வச்சுட்டோ அப்படி சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? உற்பத்தி வச்சுன்னு இல்லை தீர்மானம். அது என்ன சொல்லலாம்னா எனக்கு வசத்தரும் வரணும், அப்பவாலும் வரலாம், எல்லாரும் கேட்டுக்கலாம். வசிஷ்டாவின்னு வரணும், விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வேணாலும் சொல்லணும். ஆதின்னு ஒன்று போட்டோம்னா எதையும் எடுத்துக்கணும், இன்னும் பரவாயில்லையே எடுத்துக்கணும். அதுக்காக ஆதின்னு சொல்றேன். இது என்ன வேணும் கொடுத்துருக்காருக்கு? ஜன்மா ஸ்திதி அங்கம் பிரளயம், இது மூணையும் எடுத்துக்கணும்.
நான் சொல்றதுன்னு முடியாது. எனக்கு சூத்திரம் இருக்கா போகும். அதனால ஒரு ஆதிக்கத்தை போட்டுதான் என்ன பண்ணலாம், ஜன்மாதின்னு சொல்லலாமா, சித்தியாதின்னு சொல்லலாமா, பிரளயாதின்னு சொல்லலாமான்னு ஜன்மாதி சொல்லுங்க. இதான முதல்ல வருது. இதை விட்டுட்டு இன்னொன்று போவாங்க, சித்தியாதின்னு சொன்னா ஏன் ஜன்மாதின்னு சொல்லலைங்க, பிரளயாது அப்படின்னு சொன்னாலும் சொல்றோம். ஜன்மாதிக்கு இதெல்லாம் விட்டுட்டு ஏன் பிரளயாதின்னு சொல்றேன்னு கேட்பான். ஜன்மாதின்னு கேட்டா ஏன் கேட்க முடியாது, இதப்பா இதுதான் முதல்ல, அதனாலதான் இந்த ஜன்மாதின்னு சொல்றேன். ஜன்மனஸ்தாரித்வம் ஸ்ருதி நிரபேதாரித்வம் வஸ்துவருத்தாதேசம் அனேன சூத்திரேன லட்சிதம் பிரம்மா தத்ஸ்வரூப கர்த்தன பரம் வாசம். இந்த ஆதி எதிர்ப்பு நமக்கு தாற்பயம் இல்லை. இந்த சூத்திரம் பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்றதுக்காக வந்தது. பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கணும். அது என்ன லட்சணம், பிரம்மத்துக்கு தெரியாத லட்சணம், அது லட்சணப்பட்டது இல்லை. பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்காக வந்தது. தத்ஸ்வரூப கர்த்தன பரம் வாசம். அந்த ஸ்வரூபத்தை புரிய வைக்கிறதுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி ஒரு லட்சணத்தை தெரிவிக்கும். ஆடு என்ன நிறுத்தம் இது பற்றி ஆடு என்ன ஆகியதுன்னா முதல்ல ஜென்மாவுக்கு இருக்கு. அதனால ஆடு அது மாத்திரம் இல்லை, வஸ்து சுவாவம். வஸ்து சுவாவம்னா முதல்ல நம்ம இந்த ரோகத்தில் அப்படிதான் பார்க்கணும். முதல்ல இதுதான் வருது. வஸ்து பிரமிய சிற்பதி உற்பத்திய சிற்பதி உண்டாகி இருக்கிறது, விநாசத்தை அடைந்து இருக்கிறது. விநாசத்தை அடைந்து விநாசம் அடைந்திருக்கிறது அப்படின்னா அடைந்து அப்புறம் இருக்கிறது, விநாசம் அடைந்திருக்கிறது. அதனால வந்து வஸ்து பிரமிய சிற்பதி உற்பத்திய ஒரு வஸ்து உண்டாகி அப்படி இருந்திருக்கு. ஆனா விநாசமாகி அப்புறம் இருந்திருக்காரு. சித்யாவா ஜாயத்தை இருந்துட்டு அப்புறம் உண்டாகிறதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. நாட்டு ஜனிப்பையோ பிரமியத்தை அதுவும் இல்லை. அதாவது முதல்ல உண்டாச்சு அப்புறம் விநாசமாச்சு அப்புறம் இருந்தது அப்படின்னு இது கிரமமும் இல்லை. இந்த கிரமத்தை மாற்றவே முடியாது. உண்டானது இருக்கு விநாசம். அனிதத்துவ நிராகரணா அனிதவாதி வேணும்னா சொல்லலாம். இருந்ததுங்கிறத எடுத்துக்கலாம். உண்டாச்சு விநாசம் ஆச்சு, உற்பத்தி விநாசம். இருக்கிறது ஒரு கிரமம் கிடையாது. ஏன்னா அதோட முடிஞ்சு இருக்கு, ஒவ்வொரு கிரமம் தான் இருக்கு. அதுக்கு மேலே இன்னொரு இருக்க முடியாது. நமக்கும் அது இல்லை. அதா ஜனித்வா சித்வா பிரளீயதே இதுதான் கிரமம். முதல்ல உண்டாகி இருந்து அப்புறம் விநாசத்தை தேவம் அனாதியாக பிரபஞ்சம். ஆனா இது எப்போ இது அனாதி இல்லை. இந்த கிரமம் இருக்கு பார்த்ததா, இது உள்ள பிரபஞ்சம் இருக்கு, இது அனாதி. அனாதி எப்பொழுது இதை முதல்ல பறக்கிறது அப்புறம் இருந்து இருக்கிறது அப்புறம் அழிவுங்கிறது ஆரம்பிச்சது. அது ஒன்றும் கணக்கு இல்லை. இப்ப அதுக்கு முன்னாடி வேற மாதிரியா இருந்தது, அப்புறம் இப்படி ஆரம்பிச்சது பிரபஞ்சம். அதான் அந்த அனாதி அழகு பிரபஞ்சம். பிரபஞ்சம் அனாதியாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் உண்டாகிறது, இருக்கிறது, அனாசத்தது விநாசத்தது. அத்திய பாக்கியன பதபாகத்தை இதமாக பிரகிருதி மாத்திரத்தை அர்த்தம் இருக்கு. அதாவது சூத்திரத்துல வந்து அத்தியம் இருக்கு, ஜன்மாதி அதாவது அடுத்தது அத்தியம் அப்படின்னு வரணும். அந்த அத்தியங்கிறது என்ன சத்தம்னா இடம். இடம் சப்தத்துக்கு இத பிரகிருதி குறிக்கும் ஆற்றலாக ஆரம்பிச்சார். அத்தியத்தின் ஆட்சியா பதபாகத்தை பதத்தினுடைய ஒரு பாகம் அத்தியான சம்பூர்ணத்துக்கு இல்லை. அதுல உள்ள அந்த பிராதிபலிக்கம் இருக்கு சப்தம், அதுக்கு மாத்திரம் அர்த்தத்தை சொல்றாங்க. பிரகிருதி மாத்திரத்தை அர்த்தம் இருக்கு. அத்திய பிரத்யக்ஷாதி சன்னிதாபிதம் பராமரிக்கிறது. அதுக்கப்புறம் சபாதி சர்வத்திர சர்வநாம பிரக்கிரமாதி காரணாந்தரகளின கதிபய அபிஷேக பரம். சர்வநாமம் பிரிக்கணும். சர்வநாம பிரக்கிரமாதி சர்வநாம சப்தமா இருக்கிறது. சில சப்தங்கள் சர்வநாம சப்தம். அந்த சர்வநாம சப்தமானது
பிரக்கரணம்னா உபக்கிரமத்துக்கு முன்னாடி சொன்னது. பிரக்கரணாதி காரணாந்தரம் அப்படின்னா இந்த மாதிரி வேறொரு காரணங்களை வச்சு கதிப்பய அபிஷேகம் ஒரு சில விஷயங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அப்ய இதனுடைய அப்படின்னு சொன்னாங்க. இதுனா எது? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அது என்ன பிரம்மம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதனுடைய ஜென்மம் எதிலிருந்து உண்டாகுதோ அது பிரம்மா, இதுவே பிரம்மம் இல்லை. பிரம்மத்துடைய ஜென்மம் எதிலிருந்து உண்டாகுதோ அது பிரம்மம் சொல்ல முடியாதுன்னு. அதனால இப்ப இதுக்கு ஜென்மாதிகள்லாம் எதிலிருந்து வருமோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்றது இதுக்கு சொல்லியிருக்காரு அப்யா. இந்த இதுங்கிறது என்ன? மற்ற இடத்துல இதுன்னு இதுக்கு முன்னாடி எதை சொன்னானோ அதைத்தான் இதுன்னு சொல்றோம். இப்ப அந்த மாதிரி ஒண்ணு இது 2வது சூத்திரம் இதனால ஒரே ஒரு சூத்திரம் தான் அதுக்கு ஒண்ணு. அப்படி இருக்கும்போது அதாவது மகிமனா பிரமாண விஷய மாத்திர அபிநாயம். அப்ப எதெல்லாம் தெரிகிறதோ எல்லாத்தையும் இருக்கு. சர்வநாமாவாக சர்வத்தையும் சொல்ல முடியும். ஆனா பிரகரணம் அது சங்கோஜம் இது மாத்திரம் அப்படின்னு அர்த்தம். பிரகரணம் சங்கோஜம் இல்லைன்னு சொல்லிட்டா அது தன்னுடைய பிரமாணத்தை பொறுத்து எல்லாத்தையும் சேர்த்து சங்கோஜம் இல்லை. அது அப்படின்னு சொல்றதுக்கு எது அப்படின்னு கேட்கும்போது முன்னாடி வந்து சொல்லலைன்னா அதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதான். மரணம் விநாசம் இந்த மோசம் கர்மத்தை குறிக்கக்கூடியது. இதெல்லாம் எதிர்த்து வருதோ அது இந்த கர்மத்தில் கொண்டது. அத்தியாங்கிற சப்தமானது இந்த ஜன்மா இது பிரளயங்கிற கர்மத்துக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய கருவியை சொல்லக்கூடிய சப்தம். அது எந்த கருவியை எடுத்துக்கலாம்னா எல்லா கருவியும் எடுத்துக்கணும். எதெல்லாம் உண்டாக்குறதோ அர்த்தம் அத்தியாயம். கண்ணால பார்க்கறது பார்க்காதது கணக்கு முன்னாடி வந்தது போனது மொத்தம் இருக்கணும். எதெல்லாம் உண்டாக்குறதோ இருக்கிறதோ அப்புறம் வினாசப்படுகிறதோ அந்த நாள் உள்ள எல்லா பதார்த்தத்தையும் அத்தியாங்கிற விதம் அப்ய ஜன்மாதி அப்படின்னு அர்த்தம். இந்த சக்தி என்னக்கா எதை குறிக்கிறது? சக்தி ஜன்மாதி கர்ம சம்பந்தா. அந்த கருவியிலேயே ஜெகத்து இதுதான் நம்ம ஜெகத்துன்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த ஜன்மாதிங்கிற கர்மத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிவிக்கிறதுக்காக இந்த சக்தி சர்வ சம்பந்தா சம்பவதி தத் விசேஷா ஆவர்ணியா இது கசகதி. எந்த மாதிரி சம்பந்தம் அப்படின்னா கேட்டா எந்த சம்பந்தமானாலும் எடுத்துக்கணும். எல்லா சம்பந்தமும் இங்க எடுத்துக்கணும். இதுதான் எடுக்கணும். இல்லை எப்படி பிரபஞ்சம் கூட எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொன்னோமோ அதுக்கும் இதுக்கும் வந்து சகல சம்பந்தமும் எடுத்துக்கணும். காரணம் இருந்தது இது பிரகிருதித்துவ நிபந்தனாதி பஞ்சமி நான்கு நிபந்தனாவுக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் யதா அப்படின்னு பஞ்சமி இருக்கு. யதனாங்கிற எச்சத்துவம் ஒன்று அதுக்கு மேல பஞ்சமி பஞ்சமிக்கு கற்றுக்கிறோம். இந்த பஞ்சமி எதை காண்கிறது? காரணத்தை காண்கிறது. எத்தனை சப்தத்தான் எதை சொல்றோமோ அது பிரம்மம். அது லட்சியத்தை காண்கிறது. எதிலேருந்து உண்டாகிறதோ அது பிரம்மம். லட்சம் எது எதுக்கு லட்சம் சொல்றோம்? பிரம்மத்துக்கு லட்சம். அப்ப லட்சியங்கிறது பிரம்மம். லட்சியத்தை சொல்லக்கூடிய சப்தம் ஏற்பத்தம் தான். சப்தங்களும் இல்லை. நாம பேச வேண்டியதான். ஏற்பத்தம் தான் லட்சியத்தை சொல்றது. பாதிதான் லட்சணம். அந்த பஞ்சமி வந்து காரணத்தை கொடுக்கிறாங்க. அந்த விசேஷப்பட்ட காரணத்தும் பிரகிருதித்துவ நிபந்தனாதி பஞ்சமி. ஜெனிதத்துவம் ஒரு சூத்திரம் ஆனந்த சூத்திரம். அந்த சூத்திரம் வந்து எது உண்டாகிறதோ அதற்கு எது உபாதான காரணமாக இருக்கணும் அதுக்கு அபாதானம் வரும். அதாவது அந்த பஞ்சமிக்கு வரும். இதிலிருந்து அது உண்டாகிறது. பிரம்மண பிரஜாக பிரஜாயத்து. மண்ணிலிருந்து பானை உண்டாகிறது. மிருகா சதோ ஜாயது அப்படின்னு சொல்லலாம். ஜாயதுன்னு சொல்றது என்ன உண்டாகுதுன்னா மிருகிலிருந்து அந்த பிரகிருதிங்கிற உபாதான காரணம் இருக்கு. அதுக்கு பஞ்சமி வரும். இது அதே மாதிரிதான் பஞ்சமி. பிரம்மங்கிற ஒரு பிரகிருதியிலிருந்து எல்லாம் உண்டாகும். இப்ப சொன்னது எல்லாமே சொன்னது எல்லாமே இல்லை. அத்தியாவசியம் எது சொன்னோமோ அதெல்லாம் அத்தியாதினா ஆத்மேன
ஸ்வரூபலட்சணம் கதைக்கும் உபக்கிரமத்தே. இந்த சூத்திரவாக்கியம் நேரடியாக ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா ஸ்வரூபலட்சணம் தெரியாமல் அது சொல்லலைன்னா அவன் தெரியாது, பெருக்கம் தெரியாது, பேரு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தெரிஞ்சுக்கணும். ஸ்வரூபலட்சணம் சொல்லலைன்னா எப்படி தெரியாதுவான். ஒரு யாரும் ஜோரம் வந்தோம் வைத்தியம் போய் இந்த மாதிரி இந்த ஜோரத்துக்கு மருத்துவ பண்ணி எது மருந்து சொல்லி நானும் பார்த்து எது மருந்து அதாவது ஏதாவது நோய்கள் எடுத்துருவாங்க. அந்த நோய்களை நானே தேடி பார்த்து இருக்க வேண்டும். அவன் என்ன சொன்னா அப்படின்னா நான் சொல்றேன், நீ எதை பார்த்தா இந்த வியாதி இருக்குமோ அதுதான் அதுக்கு மருந்து. நீ எதை காத்தா உன்னுடைய வியாதி தீருமோ உடம்புல தப்பு இருக்கா? இந்த எதை காத்தா வியாதி போகுமோ அது இந்த வியாதிக்கு நடந்து நீ கண்டுபிடிக்க முடியுமா? இதை சொல்லுங்க. அந்த மருந்து எப்படி அப்படின்னு ஏதாவது சொன்னா நான் கண்டுபிடிக்க முடியும். இது லட்சணம் போல அந்த மாதிரி பிரம்மம் எப்படி இருக்கணும்னு கேட்டான். எதுலேருந்து இந்த ஜெகத்தெல்லாம் இருந்தாலுமோ எதுல இருக்குமோ எதுல லயத்தை அடையுமோ அது அப்படின்னு சொன்னா நான் அதை எப்படி கண்டுபிடிச்சேன்? எனக்கே தெரியாத பிரபஞ்சம் எங்கேருந்து உண்டாகுது. அப்ப அதனால விஞ்ஞானம் அப்படி ஆகக்கூடாதுன்னு எடுத்துக்காட்டான் ஆசைக்காரர். இந்த சூத்திரம் அதோட ஒரீசத்தை காண்பிக்கிறதுக்காக வருது அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஒன்று போடாது, ஏன்னா அவரோட சொல்லலாம் சூத்திரம் ஆயிருக்கு பாக்கி இல்லை. ஆனா இப்படி சொன்னா சூத்திரம் ஒன்றும் பிரயோஜனப்படாது போது. அதனால ஸ்வரூபலட்சணம் கதைக்கு உபக்கிரமத்தை ஆசைக்காரர். லட்சணம் உபலட்சணம் விசேஷ லட்சணம் இதை சப்தத்தை மாற்றி போட்டார். ஸ்வரூபலட்சணம் தடஸ்த லட்சணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? தடஸ்த லட்சணம் நிஜமான லட்சணம் இல்லை. அதனால அதை உபலட்சணம் அப்படின்னு உபலட்சணம் விசேஷ லட்சணம். ஸ்வரூபலட்சணம் தான் விசேஷ லட்சணம். இதன் லட்சணம் பிரபஞ்ச கர்மத்வா பிரபஞ்சூடமேவ காரணம் உபலட்சணம் விசேஷ லட்சணம். சொன்ன லட்சணம் இருக்கு. என்ன ஆகும் நமக்கு இந்த பிரபஞ்சம்லாம் என்ன ஆகுது? ஆமா உண்டாகுது, எழுதுறது ஆமா இருக்கு, அப்புறம் நாட்டம் அப்படிங்கிறது ஆமா இருக்குது. இதெல்லாம் எதிரில் வருதுன்னு பாரு, எதிரில் வருதுன்னு பாரு. அதுதான் பிரம்மாண்டமா நம்ம என்ன ஒரு ஜபத்தை எடுத்து பார்ப்போம். எங்கே வந்தது, எதிரில் வருது, நம்ம எதுதான் வந்தது. அது இருக்கும்போது மண்ணுதான் இருக்கு, அப்புறம் மண்ணாவே போயிடுது. ஓ மண்ணுதான் வரும் முதல் சொல்லி கொடுத்தா அப்படின்னு தான் நம்ம முக்கிய வரும். இந்த மாதிரி எல்லாருக்கும் எது அப்பாற்படும் உடமாற்றம் இல்லை. இப்ப எப்படி பார்க்கறது என்ன எல்லாமே சொன்னா அந்த பட்டம் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? ஆனா அந்த பட்டம் மண்ணிலிருந்து உண்டா அப்படிங்கிறது, மண்ணில் இருக்கு, மண்ணில் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணலாம். அப்படி போறாரு எது லட்சணம் இல்லை அப்படின்னு எத்தனை தேடி பார்க்கறது, தேடி பார்க்கறது. அதுக்கு நேரடியான பொருள் தெரிவிக்கணும். அதனாலதான் இது திருப்பூட்டம் காலம், இது சதஸ்தலம். இது விசேஷமாக அந்த பொருளத்தை காண்பிக்கக்கூடிய லட்சணம் இல்லை. அதனா திருப்பத்து வளர்த்தன கட்டணம் வளர்த்தான பொருளம் அது என்னதுன்னு இருக்கிறோம். கூட அப்படிங்கிறார். அதுதான் நாம் ரூபா நாம் ஜாகிரதத்தை ஆரம்பித்து வைக்கிறார். மனசாதி அபிருத்த ரச்சனா ரூபத்து ஜென்மத்துக்கு மந்தம் எதாக்கப்புறம் அவங்களோட பொருட்படுத்தும். சர்வஜா சர்வசக்தி காரணா சர்வஜம் சர்வஜானம் சர்வசக்தி கொண்டது ஒன்று இருக்கு ஒரு காரணம். அதிலிருந்து வருது எந்த சர்வஜ சர்வசக்தியிலிருந்து உண்டாகிறது அதுதான் சொல்லலாம். இப்ப நம்ம இந்த மந்தம் பார்க்கணும். இது பெருமைக்கலாம் நாரூபா சுவாமி ஆசிரியத்தை இது கொஞ்சம் வருகிறது. காரிய பிரபஞ்சம் ஏற்றுக்கு பிரத்தியானுசாரம் விஷயம் கையாளர்கள் கேட்டா இந்த பிரபஞ்சத்துல உள்ள பதார்த்தங்கள் எல்லாம் எப்படி விபாகம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா சப்த பதார்த்தம் 7 விதமா விபாகம் பண்ணிக்கலாம்.
திரவிய குணங்கள் மாற்றினார். பிராதானியம் கேட்டா 8 10 10 மீனாம் கேட்டா 11 அப்படின்னா 5 சிலது 5 முடிச்சுடலாம். வேதாந்தத்துல கேட்டாக்க சில சமயத்துல திருப்தி திருஷ்டம் 2 முடிஞ்சு அப்படின்னா திருப்தியில கேட்க சில சமயம் நாம ரூபம் அப்படிங்கிறது, நாம ரூபம் கர்மங்கிறது. இப்படி ஒவ்வொரு விட ஒவ்வொரு விதமா இருக்கும். எல்லாத்தையும் எல்லாம் அறந்தது இந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ இவரை பிரக்ரியானுசாரேன விமதிச்சு காரிய பிரபஞ்சம் அந்த மாதிரி விபாகம்தான் பிரசித்தாத்ம அனுவாதேன அனுவாத திருதிகளேன துவந்தார்த்தம் கிருத்வாக நாம ரூபாக. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப திருப்பி சொன்ன விதத்துல பிரபஞ்சத்தை பிடிக்கிறோம். பிடிக்கிறாங்க பிரபஞ்சம் இல்லை, மொத்தம் எல்லாத்தையும் பிரம்மத்தையும் சேர்த்து திருஷ்யம் திருஷ்யத்துக்குள்ள நீங்க பிரிக்கலாம். எப்படி பிரிக்கணும்னா நாமரூபம் இருக்கணும். நாமரூபா நாம் சம்பம் என்ன அர்த்தம்? யுத்தம் பாவை திருஷ்யா, அதாவது 2 விதமாக 2 பாகமாக 2 ராசி. இது ஒரு கூட்டம், அது ஒரு கூட்டம். பெரிய பிரபஞ்சத்தை 2 கூட்டமாக இருக்கிறார். ராசினா கூட்டம் 2 கூட்டமாக இருக்கிறார். இது நாமா, இது ரூபம். யுத்தம் பாவை திருஷ்யா, இது நாமனா வியாபிதான்னு சொல்றேன். நாமனா வியாபிதான நாமாவோட இது வேற இல்லை, அதுதான் தத்ரூபம். இது திருப்தியால நாமரூபங்கிறது வேறு, பிரபஞ்சம் வேறுன்னு நினைக்க வேண்டாம். நாமரூபாத்மகமா பிரபஞ்சம் அதுதான் அது யுத்தமாக இருக்கிறார். வியாக்கிரியமான வஸ்து அபிதேய ரூபம் நாமகரணம் விகல்பபூர்வமேவ வியாக்கிரியத்தை சுத்தமேத்தியம். இது எல்லாரும் தெரிந்து வைக்கணும். ஒரு வஸ்துவை உண்டாக்கக்கூடிய அத்தனைக்கும் தெரியும். தான் எதை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ, உண்டாக்குறதுக்கு முன்னாடி நினைக்கிறாங்க அப்படின்னா அவருடைய பேரெல்லாம் நமக்கு தெரியும். சப்தத்துல சப்த வியாக்கரணம் பண்ணிட்டான். அதனால்தான் எது வரப்போறதோ அதை முன்னாடியே இதை வரணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அது வெளியில தெரியும்போது அதனுடைய உருவத்தை உண்டாக்கணும். அபிதேய ரூபம் அப்படின்னு சப்தம்னு சொன்னால்தான் அபிதேயம்னு வரும் அர்த்தமாக. முதல்ல இப்ப நாமகரணம் உண்டாகக்கூடிய அத்தனவற்றும் பேருள்ள வஸ்துவாகத்தான் உண்டாகுது. அப்ப அந்த பேருங்கிற சப்தம் இருக்கு, அந்த சப்தம் அந்த சப்தத்துக்கு வாக்கியமாக அந்த அர்த்தம் அமைகிறது. அது இன்னொரு ரூபம். ஆக சப்த ரூபம் அர்த்த ரூபம் இதுதான் எல்லாமே உண்டாகிறது. அநேக கருத்திருக்கோ கருத்திருக்கோ கோத்திருக்கும் அது நாமரூபாத்மகத்வாது பிரபஞ்சாமியாயி இது கிடைக்கிறது. அங்க முடிக்கணும். இதோட மேல நீட்டமா போயிட்டு சொல்லி ஒரு கோடி போட்டு முடிச்சுடலாம். இது இருக்கு அநேக கருத்து ஓட்ட செஞ்சு பற்றியான்னு போடுறது. நிறைய கர்த்தாக்கள் போக்தாக்கள்லாம் இந்த பிரபஞ்சத்திற்கு இருக்கிறான்னு சொல்ற மாதிரி இதுக்கு சொல்லணும். நாமரூபம்னா அதுக்கெல்லாம் வந்தாச்சு. கருத்திருக்கும் போக்கிருக்கும் கூட அதுல அடங்குறதுனான்னு ஒரு தெரியாத வருது. இந்த நாமரூபத்திற்கு கருத்திற்கும் போக்கிற்கும் அடங்காதோ அது தனியாக இருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினைக்காங்க. இல்லை, அது கூட இந்த நாமரூபாத்மக பிரபஞ்சத்துக்கு உள்ள சேர்ந்ததுதான். அதுக்கப்புறம் பிரதிநித தேசகால நிமிஷத்தியா பலாசிரய மனசா எதிஞ்ச ரசனாரூபத்திய இது இருக்கு. இது இருக்கான்னு கேட்டா இந்த பங்குகள் பெரிய சாமரத்துக்காக இருக்கணும். சர்வஜான சர்வசக்தியாத்தான் இருந்தாலும் இல்லாட்டா எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறத அந்த சர்வஜத்துவம் சர்வசக்திக்கும் இதை ரெண்டையும் நமக்கு புரிவதற்காக ஜெகத்துக்கு இந்த 2 விசேஷம். இந்த விசேஷம் பிரதிகர்ம பலோபமோடு யூதோ தேசா. ஒவ்வொரு கர்மா அவருக்கு அதோடைய பலம் அடையிறது, பலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வேதம் எடுத்துருக்கா. அந்த வேதத்தை தான் அடையணுமா? எப்படி ஸ்வர்க பலத்தையாக தான் இருக்கலாம். தப்பு. ஸ்வர்க பலத்தை ஸ்வர்க பலத்தை அடைக்கணும்னா யாகம் அமைச்சர்களுக்கு தானே ஸ்வர்க பலம் சொல்ல முடியாது. வேறு வருஷத்துக்கு போகணும்.
வேதம் அதனுடைய அந்த கர்மம் நேரு சொர்க்கத்தை இருக்குது. நேருடைய மேல்பாகத்துக்கு போயிட்டாங்கன்னா கருந்தோம். இங்கே போனா இங்கே ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நேரு பக்கத்துல போனாச்சுன்னா அந்த போனாதான் அந்த படத்தை அனுபவிக்கலாம். ஏதோ புராணத்துல இருக்கிறது நேரு கிராமாதி பலத்திய பூமண்டலம் அதே மாதிரி இன்னும் தப்பா இவன் கிராமமானம் அப்படிங்கிறதுக்காக இவங்க வெற்றி பண்ணாங்க. இவன் இங்கே பூமண்டலத்தை விட்டு வேற எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லுவான். கிராமக்காரனா வராது அவன் திரும்பி இங்க வரணும். அப்பதான் அவன் கிராமம் இருக்கு. அதே மாதிரி ஒரு காலமும் தேவைப்படும். காலத்தின் சொர்க்க வளர்த்த இவனுடைய ஜீவனம் முடியலாம். அதுக்கப்புறம் எனக்கு சொர்க்கத்தை போய் பிறப்பான். அப்படி இல்லாம இங்கே சொர்க்கத்தை கொண்டாங்க. அதனால ஒரு காலம் வேணும். புத்திரப்பலத்தை பாலகாவா புத்திரம் வேணும் அப்படின்னு புத்திரதானத்தை பண்ணிட்டான். என்ன ஆகும்? முதல் ஜென்மாவில புத்திரஜன்மாவத்தை பண்ணிட்டான். பண்ணினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரதிபம் இருக்கு. அதனால அந்த பலம் உண்டாகும். அப்படின்னா என்ன ஆகும்? இப்பேற்பட்ட கர்மாக்கள் அவங்களுக்கு காசு இருக்குமா? எப்போ ஒரு சௌகரியப்படுமோ அப்ப அந்த பலத்தை கொடுக்கும். இப்ப அடுத்த ஜென்மாவில வந்தார். இந்த ஜென்மாவில அவன் பிரதிபந்தம் வருவது உள்ள பறக்க முடியல போச்சு. அடுத்த ஜென்மாவில பறக்கத்திலிருந்து உள்ள பறக்கலாம் பறக்காதீங்க. அங்க அது காலத்தாக்கா பாலகாவா ஊருக்கும். அதனால பிரதிபந்தம் போயிட்டு அந்த கர்மாவுக்கு உலகத்துக்கு திறந்த முறையினா கொடுக்க. அதே மாதிரி நிமித்தம் பிரதிநிதமான நிமித்தங்கள் அது என்னன்னா உத்தராயணாதி மரணத்தை உத்தராயணத்துல மரணமான அது ஒரு விசேஷம். அவர் நல்ல லோகத்துக்கு போறார். அதெல்லாம் சில நிமித்தங்கள் இருக்குது. அதே மாதிரி மனதாக அசிந்தியரசன ஆரோக்கிய நதி அவகாசிகளுக்கு ஒட்டிலே பகிர்லோக சன்னிவேச பிரகாரம் அத்தியாத்மந்த प्रतिनिधित अर्थक्रिया समर्थ अवयव क्रिया जाल सन्निवेशम निरूपयितुम समर्थः ई पुनः योजय ஆனா பிரதிநிதி ரச்சனாரும் இந்த ரச்சனையை நினைச்சுக்கூட பார்க்க முடியாது. அப்படின்னா பண்ண முடியுமோ? இருக்கிறத பொறுத்துக்கிறதே விளையாட முடியாதுங்கிற பட்சத்துல அதை செய்யறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. வகையிலோக சன்னிவேசத்திற்கா வெளியில பார்க்கக்கூடிய இந்த லோகங்கள்லாம் எப்படிலாம் உண்டாகிறது, என்னென்ன மாதிரி சன்னிவேசத்துல உண்டாகிறதுங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது பதில். அதே மாதிரி அத்தியாத்மம். அத்தியாத்மம்னா இது தெரியும். சரீரத்துக்குள்ள எத்தனை நடந்தது என்னெல்லாம் அது ஒவ்வொருக்கும் தனித்த காரியம் வேணாம் கொடுத்துருக்காரு. இது இருந்தா இல்ல அது வேலை செய்யணும், அது இருந்தாதான் இது வேலை செய்யணும். வேலையெல்லாம் இருக்கு. பிரதிநித அர்த்தக்ரியா சமர்த்த அவயவங்கள் ஜாலம் சமூகம் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு அர்வாதிகள் சாமானியப்பட்ட சிந்தின்னு அர்த்தம். அர்வாதிகள் சர்வஜன் சொல்றதுக்கு நேர ஆப்போசிட். அர்வாதிகள் கொஞ்சம் தியானம் உள்ளவங்க நிரூபணம் பண்ணி புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அதை தெரிஞ்சுக்காம சொன்னா பண்றது எப்படி முடியுமா? புனர்வு இறக்கம் இது இதுக்காகத்தான் மனசாட்சி திறக்கனாக ஜன்மஸ்திகம் யதா சர்வஜ்ஞா சர்வசக்தி காரணாதி தத்பிரம்மீதி வாக்கியதே இது சாகாம்சஸ்ய சூத்திரவாக்கியஸ்ய ஆகாங்கித பதபூரணம். சூத்திரம் பூர்த்தியாகும். எது இருந்து இதுக்கு ஜன்மம் இது வினாசம் ஏற்படுமோ நீங்களுக்கு அதோட முடிஞ்சது. அது பிரம்மாவுக்கு முடியாது. அது சொல்லல. சூத்திர வாக்கியத்தை பூர்த்தி பண்ணணும். அதனால பூர்த்தி பண்ணணும். தத் பிரம்மாவுக்கு வாக்கியத்துக்கா அந்த சூத்திர வாக்கியத்தை பூர்த்தி பண்றதுக்கு இந்த சேதம் கேட்கணுமா? அப்பதான் அது ஒரு வாக்கியமாக ஆகும். அப்புறம் ஒரு சேதம் ஜன்மாவையும் சரி ஜன்மா ஸ்திதி வினாசம் வேற மாத்திரம் இருந்துருக்கு. இன்னும் கூட ஒரு இடம் இருக்குன்னு 6 எடுத்துக்கலாம். யாத்திரை சொன்ன மாதிரி
6 பாவவிகாரங்கள் இருக்கு. அங்க வந்து ஜானது, அஸ்தி, வர்த்தது, விபரிணமது, அபக்தியது, நெச்சது. முதல்ல உண்டாகிறது, அப்புறம் இருக்கு, கொஞ்சமா வளர்றது, அப்புறம் பரிணாமத்தை அடையிறது, இதுவா அவஸ்தைக்காரது ஒரு நாள் காணாம போகுது அப்படின்னு சொல்றேன். அப்ப 6 இருக்கிறது, அதை எடுத்துக்கலாம். அன்னைக்கு உயராமாதேயா பாவவிகாரா கல்வி இந்த 6 தான் போட்டார். சூத்திரக்காரர் பண்ணினது சிரமம். ஆட்சிக்காரர் அது வியாக்கியானம் பண்றதுலதான் இந்த தோஷத்தை சொல்லலாம். சூத்திரக்காரர் அவர்களுக்கு ஒரு படத்தை போட்டு 6 போட்டுட்டாங்க, எவ்வளவு அதை விட பேசலாம். அப்படி இருக்கிறது இந்த 3 மாசம் பக்தகாரர்கள் எடுத்து வியாக்கியானம் பண்றாரு. 6 இடத்துல நீதியான அர்த்தம் கிடைக்குங்களா அப்படி நீங்க இருக்காங்க. மற்ற பாவவிகாரங்கள்லாம் இந்த 3 சொல்லியே அடங்கும். அதனால தனியாரை எடுத்துட்டு வந்து ஆட்சிக்காரர் வஸ்துனா அவஸ்தாவிசேஷா குணாக ரவிதா. இதெல்லாம் ஏழு எப்படி அடங்கும் கற்று காமிக்கிறார். ஒரு நிலை போது இன்னொரு நிலை வரும்போது அந்த வஸ்துவுக்கு ஒரு விநாசம் இருக்கத்தான் இருக்கு. இது காசு கண்ணம் கண்டுபிடிச்சு சொல்லலாம். அப்போது நமக்கு தெரியாது. ஏன்னா விவகாரத்தை வாசகம் செஞ்சுக்கிறதுனால தெரியாது. ஆனால் காசுக்கும் கரெக்டா தெரியும். என்ன சொல்லுவாங்க, இந்த பானை என்ன இருக்குன்னு, இந்த பானை வந்து புதுசா உண்டாது வந்தது. இது ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தேர்ந்து போயிருக்கு. அவசானத்தை அது இருக்குதான். புதுசா ஆற்றுக்கு வந்தது. ஆற்றுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது தேர்ந்து போயிருக்கு. உபயோகப்படுத்தப்படுத்த கொஞ்சம் தேர்ந்து போனதுக்கு அப்புறம் இது வந்து நீ வாங்கின பானை தானா வேறையா அப்படின்னு கேட்டா வேற பானை சொல்லுவாங்க. வாங்கின பானை வாங்கின பானைக்கு அதுவும் வேற. எப்படி வேறாது அப்படின்னு கேட்டால், ஒரு அவயவம் செஞ்சுட்டாரியா, அந்த அவயவங்கள் ஏதாவது ஒண்ணு விநாசத்தை அடைஞ்சிருக்குன்னா அவயவங்களே நாசமாகதாக அவயவம் கொள்ளும். அத்தனை ஒரு 10 அவயவங்கள் சேர்ந்து ஒரு அவயவ திரவியத்தை உண்டாக்கிட்டு அதுல இந்த அவயவங்கள்ல 10ல 1வது கலந்து கொள்ளுதே வச்சுருந்தோம். அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. அந்த அவயவில் நஷ்டமாயிருக்கு. அப்புறம் புதுசா இன்னொரு அவயவா அவங்க அந்த பட்டம்னு சொல்றான். ஒரு நல்ல முழுப்பட்ட வஸ்திரம் இருந்திருக்கு, ஒரு கருவி பிரிச்சுட்டான். பிரிச்சாக்கு என்னாச்சு, அந்த பட்டம் வந்துட்டான். அந்த பட்டத்தை இருக்கு, முழு பட்டம் இருக்கு, முழு வஸ்திரம் அது நாசமாயிருக்கு. இப்ப என்ன வஸ்திரம் வந்தது, அற வஸ்திரம் வந்தது. இந்த அந்த பட்டம் இருக்கு, இது அது இருக்கு, முழு வஸ்திரம் இருக்குன்னா இது வேறதான். இது எப்படி வந்ததுன்னா அதை பேசும் போது அதோடைய அவயவங்கள்லாம் என்ன போயிட்டு அந்த அவயவங்கள்லாம் பிரிஞ்ச உடனே அவயவம் என்ன மூலைதான் கிடைக்குன்னா பிரிச்சா அந்த படம் இருக்குன்னா தனியா எல்லா நூலையும் பிரிச்சாதான் போகணும் கூட இல்லை. அப்படி சில நூல்களை பிரித்து ஒரு நூல் இல்லைன்னு கரெக்டாக போடும், அந்த நூலுக்கு போயிடும். அப்போ பாசு எழுதினால இன்னும் இருந்தா அப்படின்னு அவர்கள் யோசிக்கிறார். லோகத்தில் யாருக்கும் தெரியாது, அவன் அதை தான் நினைச்சிட்டு இருப்பான். இந்த காசை பச்சையா இருக்கும்போது அவனுக்கு சுடுறதுக்காக போடுறான், நெருப்புல போடுறான். அப்புறம் சுட்டு வருது மண்பா. இப்ப சுட்டு வந்த பானையும் சுடாத பானையும் ஒன்றில மாறிடும் சொல்றான். அதுதான் இல்லாட்டா வேற வழி இல்லை. எப்படி கேட்டா அந்த அவதியை சொல்லு, அந்த அவதியிலே ரூபம் மாறணும், கலர் மாறணும். கலர் எல்லாமே மாறும், கலருமே அதோட வாசனை எல்லாமே மாறும். இப்ப அது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டா, மேல கலர் பூசுற மாதிரி இருந்தால் கலர் பூசினா அப்ப ஒட்டுக்குள்ள கலர் வராது. இங்க மேலேருந்தும் ஒழுங்கு கலரை ஊட்டுக்கலாம், பூசினாலும் நடுப்புற வந்து கலர் வராது. ஆனா இப்ப என்ன ஆகணும், பானையில எப்படி கலர் மாறணும்னா உள்ளே வெளியில நடுக்கிற
அந்த அங்கெல்லாம் கூட அந்த இது கலர் மாறும் பார்க்க முடியும். அப்பனா இது எல்லாம் தனித்தனியா பண்ணினாதான் உள்ள பேச முடியும், அந்த கலரை ஏற்ற முடியும். அதை ஏற்றுறதுக்காக நெருப்புல வச்ச பானையானது பரமாணு பரமாணுவாக உடனே போடுவது எல்லாம் பிரிந்து வருது. நெருப்புடைய அந்த கூழ் அதனுடைய ஆட்டாட்டம் வேகமா அது படும்போது அதுல இருக்கக்கூடிய அவ்வளவு சிறியது எல்லாம் உடனே செல்வதுன்னா அமைதான். இது தீவு பார்க்க வாக்கக்கூடிய கோட்டை வடிக்க அப்ப உடச்சு பார்த்தீங்கன்னா எப்படி தேவைப்படுகின்றதா எல்லாம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வருது. அந்த பானை உபயோகப்படணும்னு இருக்கிறாங்க. அதனால தெரிஞ்சிருக்கு ஒரு சமயம் அதிர்ஷ்டம் இல்லைன்னா அப்படியே ஒரு சூடாப்படும் ஒரு திருப்பி பானையா வரும்னு சொல்ல முடியாது. அதனால யாருக்காக அந்த பானை உண்டானதோ அவங்களுடைய அதிர்ஷ்டம் ஏன்னா அதுக்கப்புறம் இந்த குலாலம் பிடிக்க முடியாது பாருங்க. அந்த பானையை நெருப்புல வர்ற பானை அதுவரையும் தானையா திருப்பி வந்தது அப்படிங்கிறது அந்த கோப்டாவுடைய அதிர்ஷ்டம் தான். ஆனா அதெல்லாம் அப்புறம் திருப்பி நம்ம சவுக்காக சொல்றாங்க. நிறைய தானா வச்சு எப்படி ஏற்கனவே கொஞ்சம் மாற்றத்தோடவோ அப்படியே வரணும்னு அவசியமும் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாததுனால நாம வச்சமானதான் திருப்பி வந்துருக்குன்னு எனக்கு வந்து ஏமாந்துருக்கோம். ஆனா அதை அப்படியே இது வைத்திய காலத்துல இதை முக்கால்வாசி மரியாதை காலம் எடுத்து போட்டாங்க. இது பரவாயில்ல எடுத்துக்கலாம் ஆனா அவசியம் இல்லை. இவங்க சொல்றா அந்த பரமானெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஒட்டிட்டு இருக்கிற இடத்துல உள்ள உங்களுக்கு சவுத் எப்படி கலர் மாறுறது அதான் அவங்களுக்கு பிரச்சனை. உள்ளுக்குள்ள வந்து நெருப்பு உள்ள போடுதுன்னு வச்சுருந்தோம். அப்ப உள்ளேயும் வந்து அது வந்து பாகம் ஆயிடும் இல்லையா. அப்ப உள்ளுக்குள்ள போறதுக்கு அதுல நிறைய சித்திரங்கள் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாத சித்திரங்கள் இருக்கு. அதாவது 4 பரமாணம் 2 பரமாணம் சேரும்போது இந்த சேர்க்கிறதுக்காக நடக்கிற ஒரு இது சித்திரம் இருக்குதான் சின்னதான். அது வழியா இந்த அக்னி நெருப்பு உள்ளது அதை எல்லா உள்ளேயும் பக்கத்திற்கு எல்லாருக்கும் ஒரு தேவைப்பட்டது. உடையலாம் உடைய பிராயம் நான் சொல்லலை, உடையலாம் ஆனா உடையாமலும் இருக்கலாம். சில பானைகள் உடையாமலே திரும்பியும் வரலாம். அப்படி இது வந்து அப்புறம் இப்படிலாம் இருக்கு. அதனால என்ன ஆச்சு, ஒரு சின்ன கலர் மாறினது அதுக்கே ஒரு பானை மாறிகளுக்கு சொல்றாங்க. அதனால இவங்க வந்து பரிணாமத்தை அறிஞ்சான் அப்படின்னு சொன்னா பரிணாமம் போச்சு. அந்த வச்சு போட்டு புது வச்சு குழந்தை தெரியும் பிறக்கும் போது எப்படி இருந்ததோ 2 வருஷத்துக்கு அப்புறம் அதே பெரியமாக வந்து அடப்பட்டு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப வித்தியாசப்பட்டு நமக்கு வந்து விவரம் தெரியும். அதனால அந்த தெரியும் அதுதான் வளர்ந்துருக்கு. ஆனா அது வேற இது வேற நற்பதி வஸ்துனா அவஸ்தாவிலேயோ விநாசரகிதா வேற அவஸ்தைகளிலே வஸ்து விநாசம் இல்லைங்கிறது இல்லையா. அவஸ்தை நிலை மாறுதுன்னு சொன்னா நிலை மாத்திரம் மாறல, அதுவும் சேர்ந்து வஸ்துவும் சேர்ந்து மாறுதுதான். நாட்டு அனைவருத்த ஜென்மனா அஸ்தித பிரமாணத்தை விநாசா என் பிறக்காதது அனைவருத்த ஜென்மா ஏற்படலை பிறக்கவே பிறக்கல இருக்கவும் இல்லை. ஆனா அதுக்கு விநாசம் அந்த இருக்கிறது உண்டோ அது அதா திருத்தேவ அந்தர்பாவா பிரபுகன்யாக இருக்கான். இங்கு சொல்லக்கூடிய பரிணாமமும் அவஸ்தையா இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே அடங்கிருக்கு. ஆப்தி அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே அடங்கிருக்கு. நமக்கு பாவகாராக இது நைருத்தாக ஏதாம் கிரகணி அந்தர்பாவோக்கு பிரயாசோபி பரிவர்த்தியாதித்யாதியா. இப்ப பூர்வத்துக்கான இந்த கஷ்டப்பட்டு அந்த பாவகாரங்களெல்லாம் இந்த 3க்குள்ள அடக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்றது. அடக்கவே வேண்டாம், அவர் தான் ஆபத்துகளை போட்டிருக்காரு. அதுவும் சேர்த்துக்கோன்னு சொல்ல வேண்டியதானே. ஜென்மாதியில 3 தான் நான் எடுத்துக்கிறேன் திருவாரம் இருக்குது. பாக்கி 3 இருக்கு, அதை விட்டு வைக்கிறேன். நான் விட்டு போல அதை இவ்வளவு விட்டு அப்படின்னு சொன்னா அதுக்காக இந்த பிராபம் எப்படி வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டு எப்படி வந்துதான் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு எல்லாமே லட்சணம் தான். வீட்டிற்காக சௌகரியம் பண்ணிருக்காரு ஆதின்னு போட்டிருக்காரு. இந்த 3 சேர்த்துக்காம அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளவு வேணாலும்
அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா ஆரோக்கியம் மாத்திரம் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா நிறுத்தத்துல அதெல்லாம் இருக்கு, அதனால அதை எடுத்துக்கிறாங்க. சர்வாதிகாராக இருக்காக வச்சுட்டு அதையும் ஞாபகத்திற்காக தெரிவிக்கும் போது எடுத்துக்கலாம். சௌகரியம் இருக்கும் போது அந்தர்பாவ முக்கிய பிரயாசகா கட்டதுன்னா அதெல்லாம் எப்படி இதில் அடங்கி சொல்லணும். அந்த பிரயாசம் இல்லாமல் இருக்கும் ராஜகாரர் என்ன பண்ண சொன்னார், எங்க சூத்திரமுக்கு இது எல்லாமே வேதாந்த வாக்கிய சுகுணம் கிரகணார்த்தம். இது வாக்கிய மீமாம்சா, வேதாந்த வாக்கிய மீமாம்சா. சொந்தமா ஒரு விவேகத்தை பற்றி விசாரம் இல்லை. எல்லா சூத்திரமும் தானே சொந்தமா ஒரு விஷயத்தை பற்றி விசாரிக்கிறாங்கிறது இல்லை. ஒரு வாக்கியத்தை அடிப்படையாக வச்சுட்டு ஆத்ம விசாரம்னா எல்லா சூத்திரத்திலும். அப்படி இருக்கும்போது என்னாங்கிறதுல எந்த வாக்கியத்தை வச்சு ஒரு விசாரம் பண்றா, இது பிரம்மரத்னத்தை தொடர்பா தொடர்பியான அப்படின்னு கேட்கும்போது புது வாக்கியத்தை எடுத்துக்க போறதா, இது நிறுத்த வாக்கியத்தை எடுத்துக்க போறதா. புது வாக்கியத்தை எடுக்கணும்னா அப்போ இந்த மாதிரி வாக்கியங்கள் பிரம்மரத்னத்தை சொல்லக்கூடிய வாக்கியம். அப்போ அந்த வாக்கியத்தை எடுத்து இந்த கூட்டத்தை விசாரம் பண்றாங்கன்னா அப்போ ஜன்மாதி அப்படிங்கிறது எதை எடுத்துக்கலாம். எந்த வாக்கியத்துல ஒரு மேற்றம் பண்ண போறாரோ அதை சொன்ன மூலமாக எடுத்துக்கலாம். இவர் நிறுத்த வாக்கியத்தை விசாரம் பண்றதா என்பதை எடுத்துக்கணும். அப்ப நிறுத்த வாக்கியம் அப்போ ஜன்மாதி அந்த ஜாயத்தை வச்சு 6. ஆனால் அந்த வாக்கியத்தை பற்றி இங்க என்ன விசாரம், அது பிரம்மத்தை சொல்றதா இல்லையான விசாரமா பிரம்மத்தை சொல்லலாம். அது எந்த மாதிரி பார்ப்போம். ஏன்னா நிறுத்தம் அதுக்காக இல்லையா, பிரம்மத்துக்கு லட்சம் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் ஒரு நிறுத்த வாக்கியத்தை சொல்லியிருக்கிற அந்த ஆதி எடுத்துருந்தாருன்னா என்ன அந்த வாக்கியம் சொன்னதாங்க அப்படி சொல்லுவது அது வந்து சொல்ல வேண்டும். அதனால எந்த வாக்கியத்துல பிரம்மலட்சணம் சொன்னதாக இவர் விசாரணை தீர்மானம் பண்ண போறாரோ அந்த வாக்கியத்துல என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் ஆதிபுரத்தினால இருக்கு. அப்ப அந்த வாக்கியம் வேதாந்த வாக்கியம் அந்த அதெல்லாம் வந்து அந்த 6 வகையும் அங்கேதான் வருது. அதான் 3 தான் இருக்கணும். ஜகத் ரசனாரணம் தன்மயானான்னு தத்ரகமே. இது என்னன்னா நிறுத்த வாக்கியம். நிறுத்தத்துல 2வது நிறுத்து இதெல்லாம் ஜெகவதி சொன்னாக்கணும். நமக்கு தமிழ் தெரியாது, ஜலம் தேஜஸ் வாயு தெரியாது, அதனால எடுத்துட்டார். பிருத்திவி ஜலம் தேஜஸ் இது 3 தமிழ் தெரிய வச்சுவார். வாயு எங்க உண்டாகுது இருக்கிறது அழிவுகளாக பார்க்க முடியாது. ஆனா இங்கதான் நமக்கு தெரியலாம். அதனால அப்படி இருக்கும்போது தன்மயமாக ஆரம்பித்தாரா அந்த 6 விதமான ஆரோக்கியம் வந்து புரிஞ்சுக்க முடியலாம். சம்பாதிக்கிறது தத்ரகமே இது நிறுத்தப்படுகிற ஆரோக்கியத்தை தான் இந்த ஜன்மாவின் சுத்தப்படுத்திருக்காருன்னு சொல்லியிருக்கான். அப்ப நிறுத்த வாக்கியத்தை பற்றி தான் இந்த விசாரமே ஆயிடும். பிரம்மத்தின வஸ்துதத்துவ ஆசங்காசியா அப்போ என்ன ஆகும்னா இது விவரிக்கும் பார்க்கணும். நிறுத்தத்துல இந்த ஜாதக வஸ்துலாம் சொல்லிருக்கு இல்லையா, இதெல்லாம் எதிர்த்து வருதோ அதைத்தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிருக்கு. இப்ப நிறுத்தத்துல எது ஜாதகத்தை கதவு ஜாதகத்தை அப்ப இதெல்லாம் எதிர்த்து வருது இந்த 3 பூதங்கள் இருந்து உண்டாகுது. அதுதான் பிரம்மம் சொன்ன மாதிரி. ஏன்னா அவங்க பற்றி சொன்ன வாங்கி நகரம் இது உதிகமாக இல்லை. அதா சூத்திர அர்த்தவத்வாக திருப்பியாக உற்பத்தியாக பதார்த்தம் விளையாட்டா சூத்திரம் என்ன நிறுவனமா ஏதோ சுற்றி இருக்கணும் அப்படின்னு சண்டை போட்டா சூத்திரம் வந்து. அதனால நிறுத்த வார்த்தைகளை நீங்கள் 3 எடுத்துக்கிறேன். அது திருப்பியற்பட்ட நிர்ணயம் பண்றதுக்காக அங்க வரல, அந்த திருப்பியற்பட்ட நிர்ணயம் பண்றதுக்காக வரல. பொதுவா லோகத்துல 6 கால விசாரம் இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக அவர் ஆரம்பிச்சு.
அதனால இந்த சித்திய விசாரம் பண்றதுதான் வரல. அதான் ஜலவஸ்தம் போலுக்கோ விவர்த்ததே பிரபஞ்சா விஸ்வகா சர்வகான சகல பிரபஞ்சமும் எதை ஆசிரியத்து விவர்த்ததே. இந்த விவர்த்ததைனா மேலும் தெரிஞ்சுக்கணும். உண்டாது இருந்து லயம் அடைகிறதோ அதே மூல காரணம் மூல காரணம் இருக்கு. அதுல இருந்து என்னென்ன பரம்பரையா வரும் தாத்தாக்கு பிரம்மத்திலேருந்து அது வந்து அதுல இன்னொன்று வந்து அதுல இன்னும் வந்து அதுல இன்னும் வந்து இப்போ பாக்குற பதார்த்தங்கள்லாம் பரம்பரையா கீழே போய் பார்த்தோம்னா பிரம்மன் தான் மூலமே. அப்பேற்பட்ட மூல காரணம் பிரம்மன் வார்த்தை